வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் குறைந்திருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் தற்போது குறைந்திருக்கிறது. இது குறித்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது டிட்வா புயலோட நிலவரம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களையும் உங்களுடைய கணிப்பையும் சொல்லுங்க. நமக்கு வந்து இன்னும் புயல்னு சொல்ல முடியாது. ஒரு மண்டலம், காற்றழுத்த மண்டலமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் வந்து நம்ம வந்து கரையை கடக்கிறதுக்கான அந்த இது ஸ்டார்ட் ஆகல. ஸோ சென்னை மற்றும் பாண்டிச்சேரிக்கு இன்று இரவு, அதாவது நமக்கு வந்து ஒரு அரௌண்ட் மிட் நைட் டைம்ல நமக்கு வந்து இந்த கரையை கடக்கிறதுக்கான இதை பாக்குறோம். ஸோ அப்போ வந்து மலை மேகங்கள் வந்து இன்னும் உள்நோக்கி இன்று பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ வரைக்குமே திருவள்ளூர் மாவட்டங்கள்ல, வட சென்னையில் சில பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இரவு செல்லும் போது நமக்கு இன்னும் வட தமிழகத்துல வட சென்னை மற்றும் சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் இங்க எல்லாமே வந்து நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ உள்நோக்கி செல்லும் போது இன்னும் மாய்ஸ்சர் புஷ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்நோக்கி காற்று வரும்போது மலை மேகங்கள் உருவாகி நமக்கு வந்து வட தமிழகத்துல நமக்கு இந்த மாவட்டங்கள்லாம் சொல்றோம். இன்னும் உள்நோக்கி போகும்போது நமக்கு வெள்ளூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். திருவண்ணாமலையில இருந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வலு குறைந்திருக்கிறது. ஆக நாளைக்கு மழையோட நிலவரம் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? மன்னிக்கும். உள்ள போன பிறகு நாளைக்கு வந்து நமக்கு உள் மாவட்டங்களுக்கு எல்லா இடத்துலயுமே நல்ல மழை. ஸோ இப்போ வரைக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிதாக இன்றைக்கு தண்டர்ஸ்டார்ம்ஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். டெல்டால சில பகுதி, திருநெல்வேலியில சில பகுதி, மதுரையில சில பகுதி, அப்படி இப்படி அங்கங்க ஒரு ஸ்கேட்டர்ட் ரெயின்ஃபால் இருக்கிறத பாக்குறோம். மற்ற பகுதியில் வெறும் திருவள்ளூர் மற்றும் சென்னையில தான் நமக்கு வந்து மழை பதிவாவதே நம்ம பாக்குறோம். ஈவன் செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துல கூட பெருசா மழை பதிவாகல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கரையை கடந்து அந்த மண்டலமானது உள்ள செல்லும் போது காற்றின் குவிப்பு பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு போகும். ஸோ அப்படியே ஒரு ஸ்பேட்டர்ட் அப்படியே எல்லா இடமே உள் மாவட்டங்கள் எல்லாமே 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா தமிழகத்தோட எல்லா உள் மாவட்டங்களுக்குமே நமக்கு வந்து நல்ல மழை கிடைக்கிறதுக்கான பாக்குறோம். ஸோ இப்ப வெறும் வட தமிழகம்ன்றது பாக்குறதுக்கு 3, 4ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வட தமிழகத்துக்கும் கிடைக்கும், மற்ற பகுதிக்கும் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து மழை இருக்கும். மழை வந்து இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்காது. ஸோ ஸ்ப்ரெட் ஓவர் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்ம மழை கிடைக்கிறதுக்கு பாக்குறோம். சென்னைக்கும் மழை இருக்கும், நம்ம திருவள்ளூர், காஞ்சிபுரம் இவங்களுக்கும் மழை இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.